மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தேங்காய் பால் ரசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோமா? 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, வரமிளகாய், 1 வெங்காயம், கருவேப்பிலை, புளி தண்ணீர், கொத்தமல்லி, சோம்புத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் பால். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, வரமிளகாய், வெங்காயம், இப்போ இதனால நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணீர், அது கூட நம்ம சோம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா தேங்காய் பால். இது திக்காக நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ புளித்தண்ணி ஊற்றின அந்த ரசம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பாலை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா நமக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட டேஸ்டியான தேங்காய் பால் ரெசிபி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி ஃபினிஷ். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு பார்க்கலாம்.